தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்பான இறை மக்களே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். இறைவன் ஒவ்வொரு நாளையும் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து வருகின்றார். அந்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த காலை நேரத்தில் கண்களை மூடி செபிப்போமாக. எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள தகப்பனே, காலை வெளி காயமை நாங்கள் போற்றுகின்றோம். உன்னதமான கருத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லவர், மகிமையான காரியங்களை நீ செய்வீராக. இந்த நாள் இதை பார்க்கிற அனைவருக்கும் ஆசிரியை வழங்கும். கேட்கிற ஒவ்வொரு காதுகள் திறக்கப்படட்டும். உம்முடைய அருளாசனை பெற்று ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பிலே வாழும்படி எங்க அனைவரையும் நீர் காத்துக் கொள்வீராக. ஒவ்வொரு நாள் வாசகம் எங்க உடலுக்கும் உள்ளத்திற்கும் பலத்தை தரட்டும். இன்றும் எங்களுக்கு பலத்தை கொடுத்து நீர் நடத்தும். துன்பங்களை அகற்ற உமது வாக்குகள் எங்களுக்கு உதவியாயிருக்கட்டும். ஆண்டவரே, நீரே எங்களோடு இருந்து செயலாற்றுமாறு உடைய தூய ஆவியானவர் கையில் அர்ப்பணித்து உடைய ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிக்கின்றோம். எங்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு மக்களே, இப்போது ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். பிறகு இறைவாக்கு கேட்போமாக. Praise the Lord. Hallelujah. இந்த உன்னதமான கால வேளையில் நாம் யாவரும் ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறோம். ஆகையால் நாம் யாவரும் கைகளை தட்டி கிறிஸ்துவுக்குள் வாழும் ஒவ்வொருத்தருக்கும் வெற்றி உண்டு என்று சொல்லி பாடலை பாடி நாம் ஆண்டவரை போற்றி புகழ்வோமாக. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன சொன்னாலும் நாம் கலக்கிட வைக்கிறார். ஏனால் வெற்றி கொடுக்கிறவர் நம் மத்தியில் இருக்கிறார். ஹalleluya. Yes, Lord Jesus. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜ்யம் உன்னை செல்கிறார். Yes, Lord. வெற்றி பவனி செல்கிறார். Amen. Yes, Jesus. நம் ராஜ்யம் உன்னை செல்லும்போது எந்த துன்பம் வந்தாலும் அவரை பாதுகாத்துக் கொள்வார். Yes, Lord Jesus. என் ராஜ்யம் உன்னை செல்கிறார். வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜ்யம் உன்னை செல்கிறார். வெற்றி பவனி செல்கிறார். குருதோலை கையில் எடுத்து, குருதோலை கையில் எடுத்து நான் ஓசானா பாடிடுவேன். நான் ஓசானா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நம் ஒவ்வொருவருக்கும் வெற்றி உண்டு. ஆகையால் இப்பொழுது நம் யாவரும் கண்களை மூடி இந்த வெற்றிக்காக நம் யாவரும் ஜெபிப்போமாக. Thank you, Lord Jesus. Thank you for this wonderful time, Lord.
Thank you that we have started a new week by your grace, Lord Jesus. Yes, Thank you that we have opened our eyes today this morning, Lord Jesus. Amen. Yes, Thank you that Jesus. you have kept us alive, Lord Jesus. Yes, Father Thank God. you for all the blessings that you have given to Amen. us, Lord Father. Yes, In Jesus. today's hands, I place into your Amen. hands all the viewers, Lord Yes, Jesus. Father. You bless them, guide Yes, them, and you Jesus. protect them, Lord Jesus. Amen. You strengthen them by your word, Lord Yes, Jesus. Father And God. let them worship you more and more, Lord Jesus. Amen. And as you're worshiping, Lord, you Yes, come Lord. down from your presence and Yes, you bless them, Lord Jesus. You Jesus. give them the We pray victory, for Lord those Jesus. viewers who are Amen. watching this channel with complete distress, Lord Yes, Jesus. Father God. You comfort their souls, Lord Jesus. Amen. We pray for all those viewers who are watching this channel who Yes, have jobs, Lord Lord Jesus. Jesus. Amen. You open new way, Lord Oh, Jesus. yes, Father You God. teach them new skills, Lord Yes, Father Lord. We pray for all those viewers who are watching this channel with sick Amen. and suffering, Lord Jesus. Yes, Jesus. Bless You them, Lord heal. You Jesus. heal everyone. Heal them, Lord Amen. Jesus. As you are listening to your word, Lord Jesus, it should go like a medicine and heal Yes, them, Lord Father God. You Amen. make them heal completely and you Yes, transform them, Jesus. Lord Jesus. Amen. You Amen. deliver them from all kind of evil. Yes, and you Master deliver them God. from all kind of distress, Lord Yes, Jesus. We pray for all the viewers to strengthen them more in Amen. faith, Lord Jesus. Yes, God. As you're strengthening by faith, Lord Father, Amen. we must be soldiers for Christ, Lord Jesus. Yes, God. Help us to do so, Lord Jesus. Amen. I ask this prayer in the name of Jesus. Amen. ஆமென் ஆமென் ஆண்டவராகிய இயேசுவே உம்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நம்மை ஒவ்வொரு நாளும் மறவாமல் இரவும் பகலும் நினைக்கிற நம் ஆண்டவருக்கு இப்பொழுது நாம் கொடான கொடி நன்றிகளை செலுத்து மறவாமல் என்னை நினைத்தீர்களையா உமக்கு கொடான கொடி நான் நன்றி சொல்வேன் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நம் ஆண்டவரை போற்றி புகழ்வோமாக. Yes, Father Jesus. Hallelujah. மறவாமல் நினைத்தீரையா மனதார
ஒரே ஒருவர் யார் என்றால் அது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து Yes, ஒருவராக இருக்கிறார். எஸ் காட். அவர் தடைகளை உடைத்து நம் தலைகளை நிமிரச் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். Yes, Jesus. இன்றைய முதல் வாசகத்தில் இன்றைய ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தை கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் அவர் சொன்னார், உங்களுக்கு நான் விடுதலை தந்திருக்கிறேன், அடிமையிலிருந்து நீங்க விடுவிக்க நான் உங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். Yes, ஆமென். நாம அடிமைகளாக இருக்க கூடாது என்று அவர் அடிமையாக ஆகி நம்மளுடைய பாவங்கள் நாம் பாவிகளா இருக்க கூடாது என்று சொல்லி அவர் நம் பாவங்களை சுமந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிற நம் இயேசு கிறிஸ்துவுக்கு இப்பொழுது நம் கண்களை மூடி உயிருள்ள வார்த்தை நம் உள்ளத்துல வந்து உயிர்ப்பிக்க செய்ய கிருபை தாங்க இயேசுவே என்று சொல்லி இப்பொழுது நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. Hallelujah. Thank you, Lord Jesus. நன்றி தகப்பனே. இயேசுப்பா, இந்த உன்னதமான நேரத்துல தகப்பனே எங்களை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு சமர்ப்பரிக்கிறேன் இயேசுப்பா. எங்களை ஒவ்வொன்றையும் ஒரு பாதத்தை ஏற்றுக்கொள்ளுங்க தகப்பனே. இயேசுப்பா, இந்த வந்திருக்கிற ஒவ்வொரு தொலைக்காட்சியில பார்த்துக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்க தொடுவீராக தகப்பனே. தாகத்தோடு ஏக்கத்தோடு உடைய வார்த்தை கேட்கறதுக்காக வந்துக்கிறாங்க தகப்பனே. அவங்கள ஒவ்வொன்றையும் நீங்க தேற்றுவீராக தகப்பனே. ஒவ்வொரு இதயத்தை நீங்க ஆராய்ந்து பாரும் தகப்பனே. அவங்க மனசுல எந்த வேதனை இருந்தாலும் எந்த துக்கம் இருந்தாலும் தகப்பனே, எந்த சோதனை அவங்களுக்கு நெருக்கடிகள் வந்தாலும் தகப்பனே, தேவன் வெற்றி கொடுத்து நீங்க ஆசீர்வதிப்பீங்க தேவாதி தேவன். எல்லா பாவத்துல இருந்து விடுதலை தருவீராக, சாபத்துல இருந்து விடுதலை தருவீராக, எல்லா கட்டுல இருந்து விடுதலை தருவீராக. தள்ளாடு விடவில்லை நீங்க சொல்லிக்கிறீங்களே தகப்பனே. இந்த நேரத்துல ஒவ்வொருத்தரும் நீங்க தேற்றும் அப்பா, தேற்றும் தகப்பனே. ஆராய்ந்து பார்க்கிற நீங்க தெய்வம் தகப்பனே. Whatever the desires, whatever the needs, whatever the requirements are there for them, Lord Jesus, you please, Lord, fulfill them, Lord Jesus. Let your holy guide touch them, Lord Jesus. You heal them right now, Lord. வேலை இல்லையேன்னு சொல்லிட்டு ஏங்கி கொண்டிருக்கிறாங்களே சப்பா, அனைவரும் நீங்க தேற்றும் தகப்பனே. அடிமையில இருந்து விடுதலை நீங்க தருவேன்னு சொன்ன தேவாதி தேவன், எல்லாத்துல இருந்து நீங்க விடுதலை கொடுத்தேசப்பா. புது வாழ்க்கை தருவீராக தகப்பனே. இந்த நேரத்துல சப்பா, I submit a messenger under your feet, Lord Jesus. உடைய உயிருள்ள வார்த்தை நம்ம கேட்கிறதுக்கு தகப்பனே வாக்கியத்தோட காத்து கொண்டிருக்கிறோம் சப்பா. எங்க கூட நீங்க பேசுவீராக தகப்பனே. ஏதாச்சும் ஒரு வசன மூலியமா சப்பா எங்களை நீங்க தொடுவீராக தகப்பனே. சப்பா, உங்களுடைய சமூகத்துல நாங்க வந்து இருக்கும் போது தகப்பனே உடைய வார்த்தை மூலியமா எங்களை நீங்க தொடுவீராக. வார்த்தை மூலியமா எங்களை சுகமாக்கும் ஆண்டவரே. உயிருள்ள வார்த்தை தகப்பனே. Your name is above all names, Lord Jesus. When we listen and hear the word of God, Lord, it should fulfill a heart, a mind and a soul, Lord Jesus. It should be cleansed by the power of your blood, Lord Jesus. Right now, Lord, we submit him under your presence, Lord Jesus. இந்த வார்த்தை சொல்லும் போது நீங்களே சொல்லுற மாதிரி, நீங்க என்கிட்ட பேசுற மாதிரி எங்களுக்கு ஆசீர்வாதம் தருவீராக தகப்பனே. You bless us, guide us and strengthen us in the way of righteousness. Yes, Lord. Everything is surrendered into your mighty hands, Lord Jesus. I close my prayer to Jesus Christ the Lord. Amen. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாம் யாவரும் உயிர் உள்ள வார்த்தையை கேட்ப நாம் யாவரும் அவளோடு காத்திருப்போம். கிறிஸ்துவில் அன்பான இறைமக்களே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் மீண்டும் உங்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம். இறைவாக்கு என்பது இறைவன் நம்மோடு பேசுகிற ஒரு நேரம். இறைவன் அநேகர் வழியாக பேசுகிறார், அநேக இயற்கை வழியாக பேசுகிறார், நம்மோடு கூட பேசுகிறார், நம் செயல்கள் வழியாக கூட பேசுவார், நம்மிலே பல துன்பங்களை அனுப்பி கூட அவர் பேசுவார். கடவுள் தீர்மானித்து விட்டார், ஏதாவது ஒரு வகையில உன்னோடு பேச தீர்மானிப்பார். ஆக இப்போது இன்றைக்கு இந்த வாக்குகள் வழியாக இறைவன் நம்மோடு பேசவிருக்கின்றார். நீங்க செய்ய வேண்டியது ஒன்று, கண்களை மூடி ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கின்றேன். நீங்க கண்களை மூடி ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டியது, ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கின்றேன், ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கின்றேன். நீங்கள் சொல்லும் போது ஆண்டவர் உன்னோடு பேசுவார். எங்க அன்பு தந்தையே இறைவா, இந்த காலை விளைக்காயுமை நாங்கள் போற்றுகின்றோம்.
உலகில் வாழ்கின்ற உமது பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த பூமியிலிருந்து விண்ணகத்தை நோக்கி பார்த்து தந்தையே என்று நாங்கள் அழைக்கிறோம். எங்களை உண்டாக்கினவரே, எங்களுக்கு உரு கொடுத்தவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல் பாதுகாக்கிற தெய்வமே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். எங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தமைக்காக நன்றி. எங்கள் அனைவர் மேலும் நீர் இரக்கம் வைத்தமைக்காக நன்றி. எங்கள் அனைவரையும் நீர் காக்கிறமைக்காக நன்றி. உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கின்றோம். எங்கள் வாழ்நாட்களை நீர் நிர்ணயித்து எங்களுக்கு அருள் ஆசிரியை கொடுத்து காத்துக் கொள்வீராக. இன்றைய வாக்கு எங்க உடலுக்கும் உள்ளத்திற்கும் பலமாயிருக்கட்டும். ஆசீர்வதியும் சாமி, ஆசீர்வதியும். இவை அனைத்தும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசீர்வாதத்தை நாங்கள் அனைவருமே பெற்றுக் கொள்கிறோம். எங்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பான இறை மக்களே, இன்றைய திருப்பலி வாசகம் நமக்கு என்ன சொல்லுகின்றன? ஆண்டவர் இயேசுவை ஒரு சிலர் சொன்னாங்க, இவர் பேய்களின் தலைவனாய் இருக்க முடியும், ஆகவேதான் இவர் பேய்களை ஓட்டுகின்றார். இன்னும் ஒரு சிலர் சொன்னாங்க, நீர் அப்படி சக்தி வாய்ந்தவர் என்று சொன்னால் ஒரு அடையாளத்தை வானத்திலே காட்டும் என்று கேட்டார்கள். இப்படி கேள்விகளை கேட்ட ஆண்டவர் இன்றைக்கு அவர்களுக்கு பதிலை தருகின்றார். இன்றைய நற்செய்தியை தியானிக்கும் போது லூக்கா நற்செய்தி தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். 11ஆம் அதிகாரத்தில் 29 32 வரைக்கும் 4 வாக்கியங்கள். கேள்வி கேட்ட அவர்களுக்கு பதில் கூறுகிறார். என்ன பதில் பாருங்க. மக்கள் வந்து கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர், இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என்று சொன்னார். யோனாவின் அடையாளம். யோனாவுக்கு முன்னும் சரி, யோனாவுக்கு பின்னும் சரி, பல இறைவாக்கினர்கள் தோன்றினார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு யோனாவை ஏன் குறிப்பிடுகிறார்? யோனாவுக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற உறவு என்ன? என் அன்பு மக்களே, யோனாவை தவிர உங்களுக்கு வேறு என்ன என்று கேட்டார் ஆண்டவர். அப்ப யோனா என்பவர் யார்? யோனா புத்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோனா ஒரு இறைவாக்கினர், இறைவாக்கு உரைக்கும்படி கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர். 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது கடவுள் யோனாவுக்கு தோன்றி, யோனாவே நினைவே நகருக்கு செல் என்று சொன்னார். ஆனால் யோனா சொன்னது என்ன? ஆண்டவரே, நான் அங்கு செல்ல மாட்டேன், ஏனெனில் அவர்கள் வணங்கா கழுத்து உள்ளவர்கள், சொன்னதை கேட்டு நடக்க மாட்டாங்க. எத்தனையோ முறை நான் சொல்லிட்டேன், திரும்ப தயவு செய்து என்ன அந்த ஊருக்கு அனுப்பாதீங்க என்று சொல்லி தர்சு வழியாக பயணம் செய்தவர். நடந்தது என்ன? கடலில் ஏற்பட்ட புயல் காற்றுகளினால் அவரை எடுத்து கடலில் வீசப்பட்டார்கள். அவர் பெயருக்கு சீட்டு விழுந்தது. உடனே அவரை கேள்வி கேட்டாங்க, உன் பெயர் என்ன? நீ எந்த ஊர்? உன் இனம் எது என்று கேள்வி கேட்டார்கள். யோனா சொன்னது என்ன? நான் உன்னத கடவுளை வழிபடுகிறவன், விண்ணுலகையும் இந்த கடலில் இருக்கிற கொந்தளிப்பையும் இந்த பூமியையும் ஆளுகின்றவர். என் நிமித்தம் தான் இந்த கொந்தளிப்பே வந்திருக்கிறது. ஆகவே என்னை கடலில் வீசியறீங்க, அப்போது கொந்தளிப்பு நின்று போய்விடும் என்று சொன்னார். இவர் சொன்னதை கேட்டு அவர்கள் பயந்தார்கள். ஏற்கனவே நாங்கள் மரண பயத்தில் இருக்கின்றோம், எங்கு அனைவரும் இறந்து போய்விடுவோமோ என்ற பயம் எங்களை ஆட்கொண்டிருக்கிறது. இதன் மத்தியில நீர் உமையும் போடும் என்று சொல்லுகிறீர், உம்முடைய கடவுள் தான் இதை செய்கிறீர் என்று சொல்லுகிறீர்.
உம்மை கடலிலே வீசி இன்னொரு பாவத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியுமா என்று பயப்படுகிறார்கள். யோனா சொன்னார், கவலை வேண்டாம், வீசுங்கள், நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். ஆகவே அவர் விருப்பப்படிய வீசினார்கள். கடல் கொந்தளிப்பு நின்றது. அவர்களும் போய் சென்றார்கள். இவர் எங்கு சென்றார்? கடலின் அடியிலே செல்லும் போது ஒரு பெரிய மீன் அவரை விழுங்கிவிட்டது. ஒரு பெரிய மீன் அவரை அப்படியே முழுங்கிவிட்டது. மீன் வயிற்றிலே சென்றவர்கள் உயிரோடு வர முடியுமா? நீங்க சும்மா ஒரு ட்ரையல் பண்ணி பாருங்க. ஒரு பெரிய தண்ணியில, பெரிய பாத்திரத்துல தண்ணி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூச்சு பிடிச்சு பாருங்க. ஏன் தண்ணி எதுக்கு? சாதாரணமாவே மூக்க மூடி பாருங்க. உங்களால முடியுமா? நம்மால முடியுமா? மீன் வயிற்றுக்குள்ளே 3 நாட்கள் மீன் வயிற்றில் இருந்தார் யோனா. இந்த 3 நாள் மீன் வயிற்றில் இருந்தார். இது அன்றைக்கு வாழ்ந்த அனைவருக்கும் தெரிந்த விஷயம். இதை போன்ற ஒரு அடையாளம் அன்னைக்கு பூமியில எங்கும் நடக்கப்படவில்லை. அந்த 3 நாள் மீன் வயிற்றில் இருந்த போது 2ஆம் வாசகத்தை வாசித்து பாருங்க. அந்த மீன் வயிற்றில் இருந்து யோனா ஜெபிக்கின்றார், கடவுளே என்னை மன்னித்து விடும், நீ சொன்ன இடத்திற்கு நான் செல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். உடனே கடவுள் மீனுக்கு கட்டளையிட்டார். அது தமஸ்கு நகர வாயிலிலே கரையோரத்திலே அவரை விட்டது. ஒரு மீனுக்கு கடவுளின் வாக்கை கேட்டு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று நினைத்து வாழும்போது அதே மீனை உண்ணுகிற நாம் ஏன் கடவுள் வார்த்தையை கட்டுப்பட்டு வாழ முடியாமல் இருக்கின்றோம்? யோனா 3 நாட்கள் மீன் வயிற்றில் இருந்தார். 3ஆம் நாள் நினைவே நகருக்கு வந்து கடவுளின் வாக்கை 40 நாட்கள் அவர்களுக்கு போதித்தார். அந்த நினைவே நகரம் முழுவதும் கேட்கப்பட்டது. உங்களுக்கு நன்றாக தெரியும், நினைவே நகரில் இருந்த அரசனை தொடங்கி மிருக ஜீவன்கள், குழந்தைகள், பெரியோர்கள் எல்லோரும் சாம்பல் உடை உடுத்தினார்கள். கோணி உடை உடுத்தி சாம்பலில் வந்து உட்கார்ந்தார்கள். ஆகவே யோனா 3:10 பார்க்கிறோம், இந்த வாக்கை அவங்க கேட்டு திருந்தினதினாலே, அவர்கள் செயல்களில் மாற்றுதல் இருந்தபடினால் கடவுள் அவர்களுக்கு சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதத்தை வழங்கினார். அன்றைய மக்கள் இதை அறிந்திருந்தார்கள். யோனா 3 நாள் மீன் வயிற்றில் இருந்தார். யோனா பிறகு வெளியே வந்து மக்களுக்கு அறிவித்தார். அந்த நாடே மனம் திரும்பினது. நினைவே நகரமே ஆண்டவரை நோக்கி சாபத்துக்கு பதிலாய் ஆசீர் பெற்றது என்று அன்று ஜனங்கள் வாழ்ந்து நினைத்திருந்தார்கள். அவங்களுக்கு தெரியும், இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். யோனாவை விட பெரிய அடையாளம் உங்களுக்கு என்ன வேண்டும்? யோனா 3 நாள் மீன் வயிற்றில் இருந்தது போல இந்த மானிட மகனும் 3 நாள் பூமியின் வயிற்றிலே இருப்பார். இப்போது தெரிகிறதா ஏன் இயேசு யோனாவை நினைவு கூர்ந்தார்? யோனா மீன் வயிற்றில் 3 நாள் இருந்து வெளியே வந்து இறை மக்கள் அனைவரையும் இறைவாக்கு உரைத்து இறைவனிடத்திலே சேர்த்தாரோ, அதே போல இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இதே போல மானிட மகன் சிலுவையில் அறியப்பட்டு 3 நாள் பூமியின் வயிற்றில் இருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து மக்களை இறைவன் பக்கம் கொண்டு வருவதற்காக யோனாவை விட பெரியவர் இங்கு இருக்கிறேன் என்று சொன்னார். யோனா மனித இயல்பால் உண்டாகி இறை திட்டத்தை நிறைவேற்றினவர். அதே போல அதுக்கும் மேல கிறிஸ்து இறை திட்டத்தின்படி பிறந்து, மனித திட்டத்தின்படி பிறக்காமல் இறை திட்டத்தின்படி பிறந்து மக்களை இறைவனுக்கு சொந்தமாக்கும்படி தன்னையே சிலுவையிலே அர்ப்பணித்தவர். ஆகவே இன்றைய நற்செய்தியில ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் பாருங்க. யோனா நினைவு மக்களுக்கு அடையாளம் இருந்தது போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார்.
வாழ்க்கை எதை நோக்கி பயணம் செய்கிறது? யோனாவை விட பெரியவர் நம்முடன் இருக்கின்றார். ஆகவே தீர்வு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடை கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவராயிருக்கின்றார். என் நண்பரை மக்களே, இந்த நற்செய்தியில யோனாவை அழைக்கின்றார், சாலமோனை அழைக்கின்றார். ஏன் தெரியுமா? இவர்கள் இருவரும் அந்த காலத்தில மக்கள் மனதிலே பதிந்திருந்தவர்கள். எவருடைய பெயர்கள் பதிந்திருந்ததோ இல்லையோ, ஆனா இவர்கள் முக்கியமா இடம் பெற்றிருந்தார்கள். சாலமோனை குறித்த ஆட்சியின் அரசாங்கம் அவர்கள் அனைவருக்கும் தெரியும். சாலமோன் கட்டின தேவாலயம் அன்றைக்கு கோபுரம் போல நின்று கொண்டிருந்தது தெரியும். சாலமோன் கோபுரத்தை கட்டு ஆலயம் கட்டும் போது கடவுள் அவருக்கு எது எங்க இருக்கணும்னு சொல்லி சொல்லி கட்டினார் அந்த ஆலயத்தை. இதை மக்கள் அறிந்திருந்தார்கள். ஆகதான் ஆண்டவர் இன்றைக்கு நற்செய்தியில அவர்களுக்கு, சந்தேகக்காரர்களுக்கு என்ன விளக்கம் அளிக்கிறார்? யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர் உங்கள் நடுவே இருக்கின்றார். இன்றைக்கு நமக்கு என்ன சொல்லுகிறார்? உலகத்தில் இருக்கிறவர்களை விட பெரியவர் உங்களில் இருக்கிறவர் அதைவிட பெரியவராய் இருக்கின்றார். இன்றைக்கு உலகிலே யார் மகான்கள் என்று நினைக்கலாம். உலகிலே இன்றைக்கு எல்லாரும் மேலார் நினைக்கலாம். ஆனால் எவரெல்லாம் மேலானவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் மேலே நிற்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு. இயேசுவை தாழ்த்தி அதற்கு மேலே நிற்கக்கூடிய சக்தி பூமியிலே எதுவும் இல்லை. அதுதான் பிசாசுகள் அவரை பார்த்து சொன்னது, நீர் இறைமகன் அல்லவா, ஏன் எங்களை தொலைக்க வந்தீர்? பிசாசுகளுக்கு தெரிகிறது இயேசு யார் என்று. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு இயேசு யார் என்று தெரியவில்லை. பெயர் மட்டும்தான் அறிந்திருக்கின்றார்கள். ஏதோ 1-2 வசனம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவருடைய பலன் என்ன? அவர் எவ்வளவு உயரத்தில் இருக்கின்றார்? அவ்வளவு உயரத்தில் இருந்த ஆண்டவர் ஏன் ஒரு சாதாரண மனிதனாய் தோன்றினார்? நீ நானும் ஏன் மீட்கப்பட வேண்டும்? ஏன் இந்த பூமியிலே நாம் கிறிஸ்தவர்களாய் வாழ வேண்டும் என்று உணராமலேயே வாழ்கின்ற தலைமுறையினர் தான் இன்றைக்கு இருக்கின்றோம். இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். அவங்க இயேசுவிடத்தில் அடையாளம் கேட்டார்கள். இன்றைக்கு நாம் அற்புதங்களை கேட்கின்றோம். அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க, நான் விட்டுட்டு உடனே வந்துடுறேன். அற்புதம் செஞ்ச பிறகு நீ வர வேண்டியது அவருக்கு அவசியம் இல்லை. அற்புதத்தை எதிர்பார்த்து வருகிறவர்களை ஆண்டவர் என்கரேஜ் பண்ண மாட்டார். உனக்காக மரித்த ஒருவர் இருக்கிறார் என்ற உணர்விலே நீ வரும்போது, உனக்காக ஒருவர் உயிர்த்திருக்கிறார் என்ற உணர்விலே வரும்போது, உனக்காக ஒருவர் வழக்காடுகிறார் என்பதை உணர்விலே வரும்போது அவர் உன்னை உயர்த்த காத்துக் கொண்டிருக்கின்றார். ஏன் தெரியுமா? இன்னைக்கு முதல் வாசகம் பதில் அளிக்கிறது பாருங்க. என்ன பதில்? 2 இனம் பூமியிலே உருவானது. கலாத்தியர் புத்தகம் தொடர்ச்சி. இன்றைக்கு முதல் வாசகம் பாருங்க. கலாத்தியர் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 22 இருந்து 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் வரைக்கும் இன்னைக்கு முதல் வாசகம். ஆபிரகாமுக்கு மக்கள் 2 இருந்தனர். ஆபிரகாமுக்கு மக்கள் 2 இருந்தனர். ஆபிரகாமுக்கு பிறந்தது 2 பிள்ளைங்க தான். ஒருவன் அடிமை பெண்ணிடம் பிறந்தவன். அடிமை பெண் என்றால் யார்? ஆகாரை சொல்லுகின்றார். அந்த ஆகார் சாராளை திருமணம் செய்து கொடுக்கும் போது சாராளுக்கு ஒரு பணிப்பெண் தேவைப்பட்டது. இன்னைக்கு நிறைய வீட்டுல வேலைக்காரங்களை வச்சுக்கிறாங்க பாருங்க. மேல் வேலைக்கு ஆட்கள் வேணும், வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஆட்கள் வேணும். இன்னைக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனா அன்றைய காலத்திலே
பெண்ணிட்டார் தன் மகளை திருமணம் செய்யும் போது அந்த மகளுக்கு உதவியா இருக்கும்படி ஒரு துணையாளரையும் சேர்த்து அனுப்புவார்கள். போய் மகளுக்கு பணிவிடை செய். இப்படி அனுப்பப்பட்டவள் தான் ஆகார். ஆகார் சாராளுக்கு பணிவிடை செய்யும்படி அனுப்பப்பட்டார். ஆக நடந்தது என்ன? இதை ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிற அந்த காலத்துக்கும் நடந்த அந்த காலத்துக்கும் இடைப்பட்ட காலம் குறைந்தது 3000 ஆண்டுகளுக்கு மேல் நடந்த சம்பவத்தை நினைவு கூறுகின்றார். ஆக என்ன உரைக்கிறார் பாருங்க. ஒருவன் அடிமை பெண்ணிடம் பிறந்தவன், மற்றவன் உரிமை பெண்ணிடம் பிறந்தவன். அடிமை பெண்ணின் மகன் இயல்பான முறைப்படி பிறந்தவன். இயல்புனா என்ன அர்த்தம்? கணவன் மனைவி சேரும் போது பிறக்கிற குழந்தை. ஆகாரும் ஆபிரகாமும் சேர்ந்ததினாலே பிறந்த குழந்தை. இரண்டாவது, உரிமை பெண்ணின் மகனோ வாக்குறுதியின் பயனாய் பிறந்தவன். வாக்குறுதி பயன் என்றால் பொருள் என்ன? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை இல்லை. கடவுள் வாக்கு கொடுத்தார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் இனம் பெருகப்பட்டிருக்கும், உன் இனம் வானத்து நட்சத்திரங்களைப் போல் இருக்கும், கடல் மணலை போல் இருக்கும், உனக்கு நான் பிள்ளை பாக்கியம் கொடுப்பேன், உனக்கு ஒரு மகன் பிறப்பான். 75 வயதில ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கப்பட்டது, உனக்கு ஒரு மகன் பிறப்பான். ஆகவே இங்க ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் பாருங்க. என்ன வாசனை என்று பார்க்கும்போது, இன்றைக்கு கலாத்தியர் புத்தகத்தில் பவுலடிகளார் வழியாக உரைக்கப்படுகிறது. சரித்திர பின்னணிகள். ஆகார் வழியாக இயல்பாக பிறந்த மகன் ஒருவன் இஸ்மவேல் என்று அழைக்கப்பட்டார். சாராள் வழியாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு பிறந்த மகன் ஈசாக்கு என்று அழைக்கப்பட்டார். இதுதான் இன்றைக்கு முதல் வாசகத்திலே சொல்லுகிறார் பாருங்க. அடிமை பெண்ணின் மகன் இயல்பான முறைப்படி பிறந்தான். உரிமை பெண்ணின் மகன், அதாவது உரிமை பெண்ணா என்ன? ஆபிரகாமுக்கு முறையாக திருமணம் செய்யப்பட்டவர். ஆகார் முறையாக திருமணம் செய்யப்படவில்லை. சாராளுக்கு குழந்தை இல்லையே என்ற காரணத்தினாலே தன்னுடைய பணிப்பெண்ணை ஆபிரகாமோடு இணைத்தாள். ஒரு குழந்தை பெற்றுக்கொள், எனக்கு இல்ல, மலடாகிவிட்டேன் என்று அவள் திருமணம் பண்ணிட்டான். அவளே திருமணம் பண்ணா. இன்னைக்கு நிறைய குடும்பம் இப்படிதான், ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு வந்து பிரிஞ்சு போறாங்க. குழந்தை இல்லை என்றால் அவர்கள் பிரித்து டைவர்ஸ் பண்ணி வேற ஒரு பொண்ணை கட்டு என்று நினைப்பாங்க. அன்றைக்கு நகர்ந்த நிகழ்ச்சிகள். இருவரும் ஒத்துவரவில்லை, பிரிந்து போங்க என்று நினைப்பாங்க. இப்படி குடும்பத்தில பிரிவினைக்கு பல காரணங்கள் இன்றைக்கு இருக்கின்றன. ஆனா அன்றைக்கு இவர்கள் பிரியவில்லை. சாராள் என்ன செய்தால்? ஆகாரை சேர்த்து விட்டார். நண்பரே மக்களே, கவனாய் கேட்டு பாருங்க. ஆக இங்க வாக்கு என்ன சொல்லுகிறது? இயல்பாக பிறந்த மகன் ஒருவன், வாக்கு தத்தத்திலே பிறந்த மகன் ஒருவன். இயல்பாக பிறந்தவன் ஆகாருக்கு பிறந்தான். வாக்கு தத்தத்தின்படி முறையாக திருமணம் செய்த பெண்ணுக்கு கடவுள் வாக்கு கொடுக்கின்றார், உனக்கு ஒரு மகன் பிறப்பான். அவன்தான் ஈசாக்கு என்று சொல்லுகிறார். ஈசாக்கு வம்சத்தில் இருந்து நாம் வந்தவர்கள் என்று பவுலடிகளார் இதை குறிப்பிடுகின்றார். என்ன சொல்றார் பாருங்க. இது தொடர் ஒரு உருவகம். இந்த பெண்ணின் இருவரும் 2 உடன்படிக்கைகளை குறிக்கின்றன. 2 இனம் பெருகினது. ஒரு இனம் இஸ்மவேல் வழியாகவும் இன்னொரு இனம் ஈசாக்கு வழியாகவும் 2 இனங்கள் பெருகினது என்று சொல்லுகிறார். 2 உடன்படிக்கைகளை குறிக்கின்றன. ஒன்று ஆகார் குறிக்கும் சீனாய் மலையில் செய்யப்பட்ட உடன்படிக்கை. அது அடிமை நிலையில் பிள்ளைகளை பெற்றெடுத்தார். கஷ்டத்திலே சீனாய் மலையிலே, மலை பிரதேசத்திலே அவள் விரட்டப்பட்டாள். ஏன் தெரியுமா? சாராளை கேவலமாக நினைத்ததினால். சாராள் தான் இவளுக்கு நல்மனதை கொடுத்தாள். ஆனால் சாராளையே இவள் கேவலமாய் நினைத்ததினால் விரட்டப்பட்டாள். வனாந்திரத்தில் இருக்கின்றாள். பிரசவ வேதனை பார்க்க எவரும் இல்லை.
அவள் கண்ணீரோடு உன்னத கடவுளை நோக்கினார். கடவுள் சொன்னார், கவலைப்படாதே, உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் உயர்ந்திருப்பான். ஆகவே இந்த சீனாய் மலை பிரதேசத்திலே பிறந்தது இஸ்மவேல். அடுத்த 26வது வாக்கியம் பாருங்க. மேலே உள்ள எருசலேமே உரிமை பெண், நமக்கு அன்னை என்று சொல்லுகிறார். சாராள் நம் அனைவருக்கும் அன்னை என்று சொல்லுகிறார். அன்னை என்றால் பொருள் என்ன? தாய் என்று அழைக்கப்பட்டார். பழைய ஏற்பாட்டிலே கடவுள் அன்னை என்று அழைத்த பெண் சாராள். சாராளுக்கு பிறகுதான் ரெபேக்கா, வர்ஜின் ரெபேக்கா என்று அழைக்கப்பட்டார். அந்த வர்ஜின் என்ற முதலாக கொடுக்கப்பட்ட முதல் பெண்மணி ரெபேக்கா ஈசாக்குக்கு மனைவியாய் வந்தவர். அதே போலதான் புதிய ஏற்பாட்டிலே மரியாளுக்கு வர்ஜின் மேரி என்று அழைக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே ரெபேக்காவுக்கு கொடுக்கப்பட்ட வர்ஜின், புதிய ஏற்பாட்டிலே தூய கன்னிமரியாளுக்கும் கொடுக்கப்பட்டது வர்ஜின். இவங்க இருவர் தான் கடவுள் பார்வையிலே புனிதமாய் தென்பட்டவர்கள். ஆகவேதான் ரெபேக்கா ஈசாக்குக்கு 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். அதுல 2 இனம் உதித்தன, ஏசா, யாக்கோபு. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் பிறந்தன. அதிலே யூதா 3ஆம் பிள்ளை. யூதா வம்சத்திலே வந்தவர் தான் இயேசு. இப்போது இயேசு பேசுகின்றார். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் நாம் அனைவரும். வம்ச வரலாறு எவ்வாறு இருக்கிறது பாருங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துக்குரியவர்கள். கிறிஸ்து இஸ்ராயல் மக்களுக்கு உரியவர். நண்பரி மக்களே, விவிலிய ரகசியங்களை பார்க்கும்போது நம்முடைய இனத்தின் தொடர்ச்சி எப்படி வருகிறது? ஆகவேதான் உலகிலே உயர்ந்தவர்களாய் காணப்படுவோம். எவராலும் இந்த இனத்தை அழிக்க இயலாது. இது உயர்ந்து கொண்டேதான் இருக்குமே தவிர இதை அழிக்க நினைத்தால் எவராலும் இயலாது. சவுல் கிறிஸ்தவத்தை அழிக்க நினைத்தார். அவரை ஆண்டவர் சந்தித்து அவர் வழியாகவே உலகத்தை பெருக்க ஆரம்பித்தார். அவர் வழியாக கிறிஸ்தவ மார்க்கம் பெருகினது. ஆக இன்றைக்கு கிறிஸ்தவத்தை அழிக்க யார் நினைத்தாலும் அவங்க கிறிஸ்தவங்களா மாறிடுவாங்க. ஆண்டவர் அவர்களை மாற்றி விடுவார். ஏனெனில் அவர்களை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்ய திட்டம் போடுகிறார் ஆண்டவர் இயேசு. நண்பு மக்களே, இந்த வாசகங்கள் நமக்கு என்ன சொல்லுகிறது? சுருக்கமா சொல்லணும்னா, உலகில் இருக்கிற எல்லாரை விட உன்னில் இருக்கிற இயேசு பெரியவர். அதுதான் இந்த நற்செய்தி வாசகங்களின் விளக்கம். ஆகவே இன்றைக்கு திருப்பலி வாசகம் என்ன உரைக்கிறது பாருங்க. முடிக்கும் போது எப்படி சொல்லுகிறார்? ஏனெனில் பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, பேறுகால வேதனை அறியாதவளே அக்களித்து பாடி முழங்கு. ஏனெனில் கைவிடப்பட்டவளின் பிள்ளைகள் கணவனோடு வாழ்பவரின் பிள்ளைகளை விட ஏராளமானவர்கள் மறைநூல் எழுதியிருக்கிறது அல்லவா? ஆகவே சகோதர சகோதரிகளே, நாம் அடிமை பெண்ணின் மக்கள் அல்ல, உரிமை பெண்ணின் மக்கள். கிறிஸ்து அடிமையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார். அதில் நிலைத்திருங்கள். மீண்டும் அடிமைகளை என்னும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அடிமைகளாய் இருந்த நம்மை கிறிஸ்து மரணத்தின் வழியாக விடுதலை செய்து விட்டார். உரிமை பெற்றுக்கான பிள்ளைகளை மாறிவிட்டோம். உரிமை பற்றி இன்றைக்கு வாசகம் சொல்லுகிறது. என் அன்பு மக்களே, நற்செய்தியை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர் இங்கு இருக்கின்றார். அவர் யார்? இயேசு. பவுலடிகளார் என்ன உரைக்கின்றார்? நாம் அடிமைகளாக இல்லை, உரிமை பிள்ளைகளாக இருக்கின்றோம். இந்த உரிமை எங்க தொடங்கினது? ஆபிரகாம் சாராள் வழியாக தொடங்கினது, ஈசாக்கு வழியாக தொடங்கினது, யாக்கோபு வழியாக தொடங்கினது, யூதா வழியாக தொடங்கினது, கிறிஸ்து வழியாக நிறைவு பெறுகிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த அடிமை தனத்திலிருந்து விடுபடுகிறார்கள். நன்றி மக்களே, உங்க வாழ்க்கையில இயேசு வந்ததினாலே மீட்பு உங்கள் மத்தியில் காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுதுதான்
உன்னத கடவுள் நமக்கு ஆசிரியை வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த இயேசு உன் வாழ்க்கையில் இடம்பெறும் போது, இந்த இயேசு எனக்காய் மரித்தாரே, அவருக்காக வாழ்வேன் என்று தீர்மானிக்கும் போது உன் வாழ்க்கையிலே கடவுள் இடம்பெறுகின்றார். மாறாக வெறும் நினைவிலே வைத்து நீ வாழ்வாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் இடம்பெற இயலாது. நினைவு என்றைக்குமே நினைவாகாது. நினைவுகள் நினைவாக வேண்டும் என்றால் அவற்றை வாழ்வாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கேற்றவாறு வாழ தீர்மானிக்க வேண்டும். அப்போதுதான் அவரை நாம் சுதந்திரிக்க முடியும். ஆக இன்றைய வாசகங்கள் நமக்கு என்ன சொல்லுகிறது? உலகத்திலே பலர் எழும்பலாம், பல துன்பங்கள் எழும்பலாம். ஆனால் உன்னில் இருக்கிற இயேசு பெரியவர். எதை குறித்தும் கலங்காதே. என்ன நடந்தாலும் ஆமென் என்று சொல்லி பயணித்துப்பார். என் இயேசு என்னுடன் இருக்கும் வரை நான் எதையும் குறித்து கலங்க மாட்டேன் என்று நினைத்துப்பார். அப்போது நம்ம வாழ்க்கையில வெற்றியை கண்டு கொண்டே பயணிப்போம். இதுதான் இன்றைய நற்செய்தி வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இதற்கு பதிலுரை பாடல் என்ன உரைக்கிறது பாருங்க. திருப்பாடல் 113, சங்கீதம் 113, 1-7 வரைக்கும் வாசகங்கள். அல்லேலூயா. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழ்ந்தேத்துங்கள். யார் ஆண்டவரின் ஊழியர்? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று வாழ்கிற ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய ஊழியர் தான். நீங்க நினைக்காதீங்க ஊழியர்கள் சொன்னா வெறும் குருக்கள் அல்லது கன்னியர்கள் அல்லது பாஸ்டர்மார்கள் அல்லது ஊழியர்கள் அல்லது சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள், இவங்க மட்டும் தான் நினைக்காதீங்க. திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருமே கடவுளின் பணியாளர்கள் தான். கடவுள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதங்களிலே பயன்படுத்த விரும்புகின்றார். ஊழியர்கள் என்றால் வெறும் நற்செய்தி அறிவிக்கிறவர்கள் மட்டும் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். நற்செய்தி அறிவிப்பது மட்டும் பணியாளர்கள் பணி அல்ல. வாழ்ந்து காட்டுவது, செய்து காட்டுவது, அது வாழ்க்கையில் அடங்கியிருக்கின்றது. அதுவும் குடும்ப வாழ்க்கையில் அடங்கியிருக்கின்றன. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அடங்கியிருக்கின்றன. நாம் பயணிக்கின்ற எல்லா இடங்களிலும் அது அடங்கியிருக்கின்றன. நண்பரே மக்களே, சிந்தனை செய்து பாருங்கள். ஆகவே நீங்கள் கடவுளை புகழ்கிறவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக, இப்போதும் எப்போதும் வாழ்த்து பெறுவதாக. வாழ்கிற காலமெல்லாம் கடவுளின் பெயரை மகிமைப்படுத்துவதே நம்முடைய வேலையாய் இருக்கிறது. வேறு எந்த பெயரையும் உச்சரித்து பெருமைப்படுத்துவதற்காக அழைக்கப்படவில்லை. கடவுள் கொடுக்கப்பட்ட ஒரே பெயர், அந்த பெயர் இயேசு. இயேசு, இயேசு. நீ உச்சரிக்க உனக்கும் பலன் இருக்கும். உன்னை சுற்றி இருக்கிறவர்களும் பலனடைவார்கள். உன்னையும் காத்து உலகத்தையும் காக்கும் கடவுள் உன்னுடைய புகழ்ச்சியை கேட்டு ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். ஆகவே வாக்கு வசனம் தொடர்கிறது பாருங்க. கீழ் திசை முதல் மேல் திசை வரை ஆண்டவர் பெயர் போற்றப்படுவதாக. பாருங்க, the north, east, west, south என்று 4 திசைகளிலும் அவர் பெயர் புகழ்ந்தேத்தப்பட வேண்டும். இதற்குதான் உலகமெங்கிலும் கிறிஸ்தவர்களை ஆண்டவர் அமர்த்தி வைத்திருக்கிறார். கிறிஸ்தவர் எங்க இருக்கிறாங்களோ அங்க கடவுளுடைய பெயர் புகழ்ச்சி அடைய வேண்டும். எந்தெந்த ஊரில், எந்தெந்த பகுதியில், எந்தெந்த நாட்டில, உலகத்தில எந்த முனையில, throughout the world, wherever the Christians are there, they must praise the God. Praise the God. Everyone must praise the God. Wherever may be in this world, when you praise the Lord, the praise brings the blessings who are all surrounding in your side. உன்னை சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வரும். இதுதான் இன்னைக்கு நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. ஆகவே மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களை விட உயர்ந்தது அவருடைய மாட்சி. வானங்களை அளக்கவே இயலாது. இன்னைக்கு வரைக்கும் எந்த சயின்டிஸ்டும் வானம் என்ன அளவு இருக்கிறது என்று தெரியாது. இங்க தாவீது சொல்றார் பாருங்க, அதை விட
அவருடைய மாட்சி பெரியது. எவ்வளவு உன்னதமான கடவுளை நாம் வழிபடுகிறோம். ஆகவே நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? 7ஆம் வானங்களிலே வீற்றிருக்கிறார் நம் இறைவன். ஆகவே அவர் என்ன செய்வாராம்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்ப்பார். அங்கிருந்து பூமியிலே வாழ்கிற நம்மை பார்க்கின்றவராய் இருக்கிறார். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகிறார். வறியோரை குப்பையிலிருந்து, குப்பை மேட்டிலிருந்து தூக்கி விடுகின்றார். பாருங்க, அவர் பார்வையில யார் தெரிவார்கள்? ஏழைகள். அவர் பார்வையில யார் தெரிவார்கள்? குப்பை மேட்டில் இருக்கிறவங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றுமே இல்லாதவங்க, பணம் இல்லை, பொருள் இல்லை, அந்தஸ்து இல்லை, ஆஸ்தி இல்லை, எதுவும் இல்லை, வெறுமையா இருக்கிறவங்க தான் கண்ணுக்கு தெரிவாங்க. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நம்ம லைஃப் அப்படித்தானே. நிலையான இடம் இல்லை, நிரந்தரமான சம்பளம் இல்லை, நிரந்தரமான வேலை இல்லை, இப்படிதானே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்திய நற்செய்தி என்ன சொல்லுகிறது? நம்மை தான் அந்த கடவுள் பார்க்கின்றார். அவர் நம்மை உயர்த்தும்படி பார்க்கின்றார். அவர் நம்மை உயர்த்த வேண்டும் என்றால் அவரை புகழ கற்றுக்கொள்ள வேண்டும். நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உணவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், நேற்று பவுல் சொன்னார் பாருங்க, எனக்கு பட்டினியாய் இருக்கவும் தெரியும், நல்ல உணவு இன்று இருக்கவும் தெரியும், எனக்கு பணக்காரனாய் வாழ தெரியும், கடும் ஏழையாகவும் எனக்கு வாழ தெரியும், எனக்கு எல்லா பயிற்சிகளும் இருக்கிறது. ஆகவே என்னை எந்த துன்பம் என்னை எதிர்கொண்டாலும் அவைகளுக்கு நான் அடிமையாகாமல் என்னுடைய பணியை செய்து கொண்டே செல்லுவேன். இந்த உணர்வு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள் வர வேண்டும். இந்த லாக்டவுன் சமயத்தில் பற்றாக்குறைகள் நிறைய ஏற்படலாம். கலங்காதீர்கள். கொஞ்ச காலம், மிஞ்சி மிஞ்சி போன ஒரு மார்ச் ஏப்ரலுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போயிடும். இன்னொரு 6 மாத காலம் வள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட ஆரம்பிக்கும். நீங்க மீண்டும் எழுவீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, குப்பையிலிருந்து உன்னை உயர்த்த ஆண்டவர் காத்துக் கொண்டிருக்கிறார். குப்பைன்னா எதை குறிக்கிறது? வேஸ்ட். எதுக்குமே பிரயோஜனம் இல்ல, ஒரு வேலையும் கிடைக்கல, ஒரு வேலையும் செய்ய முடியல, சும்மா அடங்கி இருக்கிற இந்த வாழ்க்கையை தான் ஆண்டவர் சொல்றார் குப்பை. குப்பைனா என்ன அர்த்தம்? வேஸ்ட். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இப்படிதான் மாறி இருக்கு. இது ஒரு காலம். இதில் நாம் சகித்துக் கொண்டு வாழ்வோம். உணவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், உடை இருந்தாலும் இல்லாவிட்டாலும், சுகம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், ஆண்டவர் இயேசு என்னோடு பயணிக்கிறார் என்ற எண்ணத்தோடு பயணம் செய்வோம். சிறிது காலத்துக்கு பிறகு செழுமை உன்னை தேடி வரும். எப்படி யோபு துன்பத்தை அனுபவிக்கும் போது அவன் சாம்பலில் அமருகிற அளவுக்கு எல்லாவற்றையும் இழந்தார், அரசாங்கத்தை இழந்தார். யோபு ராஜா இருந்தவர் நிர்வாணியோடு சாம்பலில உட்கார்ந்த என்று கடந்த வாரங்களிலே நாம் தியானித்தோம் அல்லவா? ஒரு ராஜாவே தன் விழுந்து போனதை நினைச்சு கவலைப்படல. அவர் கொடுத்தார், அவர் எடுத்துக்கொண்டார் என்று சொன்னாரே. நம்ம வாழ்க்கையில ஒரு 6 மாதம், ஒரு ஆண்டுக்கு இருக்கிற துன்பத்தை ஏன் நாம் கலங்க வேண்டும்? இவைகளை படித்து படித்து தேற்றுவதற்காக தான் கடவுள் நம்மோடு உறவாடுகிறார். ஜெபிப்போமா? யோனாவிலும் பெரியவர் நமக்குள் இருக்கின்றார். சாலமோனிலும் பெரியவர் நமக்குள் இருக்கின்றார். இன்று உலகத்திலே எவ்வளவு பெரிய மகான் இருந்தாலும் அவர்களை விட பெரியவர் இயேசு நம்முடன் இருக்கின்றார். இயேசு நம்முடன் இருக்கும் வரை எந்த துன்பத்தை குறித்து கலங்காமல் அவர் வார்த்தையை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டு பயணத்தை மேற்கொள்வோம். பொறுமையோடு மேற்கொள்வோம், சகித்துக் கொண்டு மேற்கொள்வோம். சிறிது காலத்துக்கு பிறகு செழுமை நம்மை தேடி வரும். நிச்சயம் நல்ல வேலை கிடைக்கும், நிச்சயம் நல்வாழ்வு அமையும், நிச்சயம் நாம் உயருவோம், நிச்சயம் உயர்த்த நம் ஆண்டவர் நம் அருகில் இருக்கிறார். ஆகவே யாக்கோபு 1:12 படி சோதனையை பொறுமையோடு சகிக்கிறவன் பேறு பெற்றவன். அந்த சோதனையில் உண்மை உள்ளவன் என்று கண்டறிந்த பின்பு
வெற்றி வாகை காத்துக் கொண்டிருக்கிறது. உயர்வு, இது சோதனை காலம். துன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டிய காலம். சுகமாய் அனுபவிப்போம், சுகமாய் பயணிப்போம். நம்முடைய ஆண்டவர் நம்முடன் இருக்கும் வரை நாம் வீழ்ச்சி அடையவே மாட்டோம். நம்மை உயர்த்த நம்மோடு இருக்கின்றார். இந்த நம்பிக்கையில நம்மை நாமே சமர்ப்பணித்து ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள தகப்பனே, இந்த வேலைக்காய்மை நாங்கள் போற்றுகின்றோம். இதோ என்னோடு இணைந்து செபிக்கிற உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பல வேதனைகள் ஆண்டவரே, கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு ஒரு புறம் மக்கள் வேதனைப்படுகிறார்கள், வேலை இல்லாமல் பாதிக்கப்பட்டு இன்னொரு புறம் குடும்பங்கள் வேதனைப்படுகிறது. பண கஷ்டத்தினால் உமது பிள்ளைகள் வாடி வதைந்து கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கையின் செய்தி காத்திருங்கள் என்று நீ சொல்லுகிறீர் ராஜா. உமது பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும். வானத்திலிருந்து நீர் பூமியை பார்க்கும் போது புழுதியிலும் குப்பையிலும் கிடக்கிற எங்களை பார்க்கிறீர் என்று நாங்கள் இன்றைக்கு வாசித்தோம். ஒன்றுமில்லாமல் வேதனைப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் இப்போது பார்த்து ஆசீர்வதிப்பீராக. புதிய வாயிலை திறந்துவிடும். இஸ்ராயல் மக்கள் கலங்கி தவிக்கும் போது கடலிலே நீர் பாதையை திறந்து வைத்தீர் அல்லவா? இன்றைக்கு உமது பிள்ளைகள் பூலோகத்திலே கஷ்டப்படுகிறது என் ஆண்டவர் அறிந்திருக்கிறீர் ராஜா. கஷ்டத்தின் மத்தியிலே நீர் துணை நின்று 5 அப்பம் 2 மீன் 5000 உண்டார்கள் என்று நாங்கள் வாசித்திருக்கிறோம். இந்த அற்புதத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்றைக்கு செய்ய ஆரம்பிப்பீராக. ஒரு வீட்டில் இருக்கிற எண்ணெய், அரிசி, மாவு பாத்திரங்கள் நிரம்புவதாக. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு நீர் வேலைகளை கொடுத்து ஆசீர்வதியும். சுகம் இல்லாமல் சுகத்துக்காக அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களை ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு சுகத்தை தாரும். இன்றைக்கு வாடி வதங்கி இருக்கிற உலக மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு இன்னும் என்ன நடக்குமோ தெரியவில்லையே என்று கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கவனத்திலே கொள்ளும். அனைவரையும் விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. யோனாவின் ஜெபத்தை கேட்டு நிறைவு நகர மக்களை மீட்டுக் கொண்டது போல எங்கள் ஆண்டவர் யோனாவிலும் பெரியவர் எங்களுக்காக பரிதபிக்கிறதை நாங்கள் நினைக்கூறுகிறோம். எங்களை விசேஷமாய் நீர் காத்துக் கொள்ளும். உலகத்தில் இருக்கிற அனைவரையும் நாங்கள் நினைக்கிறோம். எங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் நினைக்கூறுகிறோம். உலக நாடுகளை நினைவு கூறுகிறோம். யுஎஸ்காய் செபிக்கிறோம். அவர்களிடத்தில் இருக்கிறதை மக்களுக்கு கொடுத்து இல்லாததை விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு வாழட்டும். இத்தாலிக்காய் செபிக்கிறோம். விசுவாசத்தை பெருகச் செய்கிற நாடாக அந்த நாட்டில் இருக்கிற குறைகளை அகற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற நாடாய் மாற்றுவீராக. சீனா, ஜப்பானுக்காய் செபிக்கிறோம். அந்த இடங்களில் இருக்கிற உமக்கு பிடிக்காதவைகளை அகற்றி பிடித்தமானதை வைப்பீராக. ஆண்டவரே, ஸ்ரீலங்காய் செபிக்கிறோம். அங்கிருக்கிற பணியாட்களை நீர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. துபாய்க்காய் செபிக்கிறோம். அரேப் கண்ட்ரீஸ்காய் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமது பிள்ளைகள் மேல் கிருபையாயிரும். லெபனானுக்காய் செபிக்கிறோம். அங்க வேண்டுகிற உமது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சவுதிக்காய் செபிக்கிறோம். ஆசீர்வதியும். ஜெர்மனி ஆசீர்வதியும். ஆஸ்திரேலியா அநேக பிள்ளைகள் செபிக்கிறார்கள். ஆசீர்வதியும். இந்த பகுதியில் வாழும் பிள்ளைகள் காக்கப்படுவார்களாக. சிங்கப்பூர் அநேகரை ஆசீர்வதியும். கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவர், என்னோடு இணைந்து செபிக்கிறவங்க அனைவர் மேலும் உடைய கரம் இறங்கி வருவதாக. ஒரிசா ஆசீர்வதியும். பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் மேல் மனம் இறங்குவீராக. எங்கள் இந்திய நாடு ஆசீர்வதியும். எங்கள் நாட்டின் மேல் நம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். தலைவர்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு மக்களையும் உதவுகிற எண்ணத்தினால் தலைவர்கள் உள்ளத்திலே புகட்டும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு எம்எல்ஏஸ்காய், எம்பிஸ்களுக்காய், சீஃப் மினிஸ்டருக்காய், பிரைம் மினிஸ்டருக்காக, கவுன்சிலர்களுக்காக செபிக்கிற ஆண்டவரே, இவர்களை கொண்டு மக்களை பாதுகாக்க அவங்க உள்ளத்தில் புகுந்து பணி செய்வீராக. ஆசீர்வதிங்க ஆண்டவர். யாருக்கு என்ன உதவி தேவை என்று அவர்கள் வழியாய் சந்திக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். நாட்டு மக்களை நீங்க காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் இந்திய நாட்டு மக்கள் காக்கப்படட்டும்.
உடைய பரிசுத்தமான கருத்துல நாங்க செபிக்கிறோம். எங்க செபங்களுக்கு நீங்க பதிலளிக்கிறமைக்காய் நன்றி. தொடர்ந்து பற்றாக்குறையிலே அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் புதிய வழிகளை திறந்து கொடுத்து காக்குமாறு வேண்டுகிறோம். இவனைத்தும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசீர்வாதத்தை நாங்கள் அனைவருமே பெற்றுக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பான கிறிஸ்தவர்களே, நீங்க ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஆக உங்க வீட்டில திரும்பவும் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவ வீடும் ஜெப வீடா மாறணும். உங்க நேரம் தான். நீங்க ஒரு நேரத்தை குறிச்சு உங்க வீட்டில குடும்பமா விவிலியத்தை வாசித்து ஜெபிக்க ஆரம்பிங்க. என்ன வாசிக்கணும்னு யோசிக்காதீங்க. அன்னைக்கு திருப்பலி வாசகம் எடுத்துக்கங்க. இன்றைய திருப்பலி வாசகம் குறிப்பிட்டுக்கங்க. கலாத்தியர் புத்தகத்தில 4ஆம் அதிகாரம் 22 இருந்து 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் வரைக்கும். Galatians chapter 4 verses 22 to chapter 5 verse 1. Today's first reading. Response. பதிலுரை பாடல் சாம்ஸ் திருப்பாடல் சங்கீத புத்தகம் 113 1 7 வரைக்கும். வானிலிருந்து கடவுள் பார்த்து உன்னை உயர்த்துகிறார் என்று அங்க அடங்கி இருக்கிறது. வாசிங்க. நற்செய்தி இன்றைக்கு Gospel St. Luke chapter 11 verses 29 to 32. லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 29 இருந்து 32. திரும்ப வாசிங்க. வீட்டில நீங்க கூடி ஒரு அரை மணி நேரம் போதும். அரை மணி நேரம் ஜெபிங்க. உங்க வீட்டில ஆண்டவர் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிப்பார். எல்லா கிறிஸ்தவ வீடும் ஜெப வீடா மாறணும். இதான் கடவுள் திட்டம். அன்னைக்கு தான் உபத்திரவத்துக்கு முடிவு வரும். இல்லைன்னா தொடர்ந்து கொண்டே இருக்கும். கிறிஸ்தவங்களே, ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உங்க வீட்டுல உங்க ஜெபத்தை கேட்க ஆண்டவர் ஆளோடு காத்திருக்கிறார். ஆகவே இந்த நிகழ்ச்சி யூடியூப்ல இருக்கிறது. உங்க நண்பர்களுக்கு அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல ஊர்களுக்கு பயணிக்க வேண்டும். இதன் வழியாக பல மக்கள் ஆண்டவருக்கு சொந்தமாக நீங்க சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களிடத்துல கேட்டுக்கொள்கிறோம். உதவி செய்யுங்க. இறைவன் உங்களையும் உங்க வீட்டாரையும் காப்பாராக. மீண்டும் நாளை காலை 7:30 சந்திப்போம். இறைவன் ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.